அனைவருக்கும் வணக்கம். பிஎஸ்என் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு வந்து இந்த பொட்டேட்டோ வச்சு கல்யாண வீடுகளில் ஹோட்டலில் பண்ணுற மாதிரி ஒரு ஃப்ரை ஒன்று பண்ணேன். செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. அதை உங்களுக்கு வீடியோவாக தரேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண இல்லைன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முதல்ல இது ஒரு 1/4 கிலோ அளவுக்கு 3 உருளைக்கிழங்கு எடுத்து அதை க்யூப் சைஸில் நான் வந்து கட் பண்ணியிருக்கேன். ஐஸ் க்யூப்ஸ் இருக்குது இல்லையா, அது சைஸில் வந்து நான் கட் பண்ணிவிட்டு இதனோட வந்து நான் வெங்காயம் அண்டு தக்காளி இது ரெண்டும் வந்து இந்த ஃப்ரை பண்ணுறதுக்கு நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி உருளைக்கிழங்கு வந்து நீங்கள் தோல் சீவினாலும் பரவாயில்ல, இல்லை தோல் சீவாட்டாலும் பரவாயில்ல, இது மாதிரி க்யூப் சைஸில் வந்து என்ன பண்ணுங்கள், கட் பண்ணிவிட்டு நல்ல அதை வந்து அலம்பி தனியாக எடுத்து வச்சுக்காங்க. ஒரே ஒரு தக்காளி, ஒரு வெங்காயம் போதும். அதுக்கு 1/4 கிலோ உருளைக்கிழங்குக்கு, இல்லை 2 வெங்காயம் நீங்கள் எடுத்தாலும் பரவாயில்ல. இப்போ அந்த தக்காளியும் வெங்காயத்தையும் சின்ன சின்னதாக நான் வந்து கட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ உருளைக்கிழங்கு வந்து தண்ணியில் போட்டு நல்லா அலம்பி வச்சுருக்கேன். ஒரே ஒரு தக்காளி, ஒரு வெங்காயம் தோல் சீவிட்டு நான் அதை சின்ன சின்னதாக கட் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுக்கிறேன். இதே மாதிரி நீங்களும் தயார் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த க்யூப் சைஸ் ஃப்ரை வந்து பார்த்தீங்கன்னா நல்ல கிறிஸ்பியாக செம டேஸ்ட்டாக நல்ல காரமாகவும், அதாவது காரம் விரும்பி சாப்பிட்றவங்க இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி சாப்பிட்லாம். இது வந்து சாம்பார் சாதம், வத்த குழம்பு எதுக்குனாலும் வந்து சாப்பிட்லாம். இன்ஃபேக்ட் மோர் சாதத்துக்கு கூட சாப்பிட்லாம். அந்தளவுக்கு செம டேஸ்ட்டாக நல்ல காரமாக சுருன்னு இருந்தது. காரத்தை விரும்பி சாப்பிட்றவங்க இந்த உருளைக்கிழங்கை இது மாதிரி நீங்கள் செய்து சாப்பிட்லாம். ஹோட்டலில் கல்யாண வீடுகள்லாம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணும்போது இது மாதிரி தான் பண்ணுவாங்க. அதில் தக்காளி, வெங்காயம் இதெல்லாம் ஆட் பண்ணியிருப்பாங்க. நல்லா ஃப்ரை பண்ணியிருப்பாங்க. அது நமக்கு வந்து வெறுமனையே சாப்பிடும் போல தோணும். தக்காளி வெங்காயத்தையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். ஒரு பேன் ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். அந்த பேனில் வந்து ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து எண்ணெய் எடுத்துக்கிறேன், சமையல் எண்ணெய். அதுக்கு மேலே எண்ணெய் வேண்டாம், ரொம்ப எண்ணெய் ஆயிரும். இந்த எண்ணெயில் வந்து எண்ணெய் காஞ்சதும் அதில் கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு இது 3ம் வந்து 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 1/4 டீஸ்பூன் சீரகம் ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்தது கருவேப்பிலையை இதில் போடுறேன். இந்த கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்புலாம் வந்து நல்ல சிவந்ததும் அதில் கருவேப்பிலையும் போட்டு, கருவேப்பிலையும் வெடித்ததும் நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயத்தை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கிறேன். ஒரு 2-3 ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் தக்காளியும் இதனோட ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு இதை வந்து மூடி போட்டு மூடி வச்சிடறேன். ஒரு 5 மினிட்ஸ் அளவுக்கு இதை நம்ம வந்து மூடி வச்சிடறோம். அந்த ஆவிலேயே இது வந்து நல்ல வெங்காயமும் தக்காளியும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல சாஃப்ட் ஆயிரும். இதே மாதிரி நீங்களும் செய்து வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்ததாக நம்ம வந்து அலம்பி வச்சிருக்கிற உருளைக்கிழங்கை இதனோட ஆட் பண்ணணும். ஒரு 2-3 மினிட்ஸ் இதை வந்து மூடி வச்சுருங்க. அடுத்ததாக உருளைக்கிழங்கு நாம் வந்து இதனோட ஆட் பண்ணணும். இது நல்ல இந்த வெங்காயமும் தக்காளியும் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இதனோட உருளைக்கிழங்கு நான் ஆட் பண்ணுறேன். உருளைக்கிழங்கு போட்டது பிறகு லேசாக ஒரு கிளறிட்டு இதனோட நம்ம வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், அடுத்ததாக ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சால்ட் பவுடர் கொஞ்சம் தூக்கலாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஏன்னா உருளைக்கிழங்கு வந்து பார்த்திங்கன்னா உப்பு வேகமாக இழுக்கும். அதனால தான் கல்யாண வீடுகள்லாம் பார்த்தீங்கன்னா சாம்பாரில் இதெல்லாம் கொஞ்சம் உப்பு அதிகமாகிடுச்சுன்னா ஒரு 2-3 உருளைக்கிழங்கு நறுக்கி போட்டுருவாங்க. 1/2 ஸ்பூன் அளவுக்கு சால்ட் பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்தது சில்லி பவுடர், ஒரே ஒரு டீஸ்பூன் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூளும் எடுத்து வச்சுக்கோங்க. பெருங்காயம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதையும் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் இதனோட ஆட் பண்ணிட்டோம்னா இந்த மசாலா க்யூப் பொட்டேட்டோ ஃப்ரை நல்ல செம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ண பிறகு இதை நல்லா கிளறி விட்டுருங்க. அடுப்பை கொஞ்சம் பெருசாக வச்சுட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இதனுடைய இந்த மஞ்சள் தூள், காரம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மிக்ஸ் ஆகும். நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு அடுப்பை மீடியமாக வச்சுட்டு ஒரு மூடி போட்டு மூடிடுங்க. 5 நிமிஷம் இது வந்து அந்த ஆவிலேயே அது வந்து வேகும். 5 மினிட்ஸ் கழித்து நாம் வந்து திரும்பவும் அதை ஓப்பன் பண்ணிட்டு அடுப்பை கொஞ்சம் பெருசாக வச்சுட்டு
நல்லா ஒரு கிளறி விட்டுட்டு திரும்பவும் ஒரு மூடி போட்டு மூடிடணும். 5 மினிட்ஸ் கழிச்சு நம்ம திறந்து பார்க்குறோம். இது நல்லா வெந்துருச்சு. ஆல்மோஸ்ட் இதனுடைய ஃபினிஷிங் ஸ்டேஜுக்கு வந்தாச்சு. இந்த கியூப் பொட்டேட்டோ ஆலு உருளைக்கிழங்கு ஃப்ரை. திரும்பவும் அடுப்பு கொஞ்சம் பெருசாக வச்சுட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்க. இப்போ மீடியமாக வச்சுட்டு இப்போ மூடி போட்டு மூடிடுங்க. ஒரு 2 மினிட்ஸ். அடுத்ததாக ஒரு 2 மினிட்ஸ் அதை வந்து நல்ல அந்த ஆவிலே இன்னும் சாஃப்டாகிடும். அதுக்கு பிறகு இதை எடுத்து நீங்கள் சாப்பிட்றதுக்கு தயாராகிடும். இதை எடுத்து நம்ம வந்து சாப்பிட்றதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து இப்போ ஆல்மோஸ்ட் இது ரெடி ஆகிடுச்சு சாப்பிட்றதுக்கு இந்த பொட்டேட்டோ ஃப்ரை. இதே மாதிரி நீங்களும் செய்து பார்த்துட்டு நம்ம வீடியோ பதிவுக்கு கீழே உங்களுடைய கமெண்ட்டுகளை தெரிவிங்க. இந்த பொட்டேட்டோ ஃப்ரையை பார்த்த உடனே வெறுமனே சாப்பிடணும் கூட தோணும். இதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள். நம்ம மறக்காமல் நம்ம பிஎஸ்என் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது ரொம்ப டேஸ்ட்டாகவே இருந்தது. வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.